நான் என்ன சொல்கிறேன், பழனிசாமி முதலமைச்சர் உன்னை பார்த்து மண்டையில் மூளை இருக்கான்னு கேட்டார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நீ யார் சொல்கிறதுக்கு? நீங்கள் எப்படி சொல்லலாம் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் தான். நான் பல தடவை சொல்லிட்டேன். கோர்ட்டில் போய் என்ன பண்ணியிருக்கீங்க, இணை ஒருங்கிணைப்பாளர்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அங்கே பொதுச் செயலாளர் இல்லை. அன்றைக்கி இதை சொல்லி நம்ம டிவியெல்லாம் பிரேக்கிங் அடித்து இதை கோர்ட் ஒத்துக்கலை. ஆகவே வேறு வழி இல்லாமல் இணை ஒருங்கிணைப்பாளர்னு எழுதி கொடுத்தீங்க. நடந்ததா இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கட்சியில் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லி? அதை சொல்ல வேண்டியது யார்? பெண்டிங் இருக்க சிவில் டிஸ்பியூட் எங்கே பெண்டிங் இருக்கோ அந்த சிவில் நீதிமன்றம் சொல்லும். சேர்த்துக்க முடியாதா சேர்த்துக்கலாமா, நீங்கள் கட்சி விட்டு எடுத்தது கரெக்டாக இல்லையாங்கிறது சொல்ல வேண்டியது நீதிமன்றம். பழனிசாமி திருப்பி நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதை முடிவெடுக்க வேண்டியது எங்கே சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்கோ அந்த நீதிமன்றம் தான் சொல்லணும். ஏற்கனவே தப்பு பண்ணி இணை ஒருங்கிணைப்பாளரை எழுதி கொடுத்துட்டு எந்த ஒரே அக்கிரமம் அநியாயம், ஒரு உச்சபட்சத்து மேலே போய் நின்று யாரையும் நான் சேர்த்துக்க முடியாது, ஒற்றுமையாக இருக்கோம் நாங்கள் எல்லாரும். ஆமாம், நீங்கள் ஒற்றுமையாக இருக்கீங்க, பொதுக்குழு உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கீங்க, கட்சியெல்லாம் உங்கள் கையில் கட்டுக்கோப்பாக தான் இருக்குது, சின்னம் கூட இருக்குது, எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எல்லாமே ஒன்றா இருந்து என்னாச்சு, பேரூராட்சியில் 0, ஒற்றுமை பொதுக்குழு ஒன்றா தான் இருக்குது. அப்புறம் நகராட்சியில் 0, ஒற்றுமை பொதுக்குழு ஒன்றா தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் 2வது முறையாக கம்ப்ளீட்டாக 0, ஒன்றா தேனி வந்துட்டு இருந்தது, அதுவும் சேர்த்து இப்போ 0. கட்சியும் பொதுக்குழுவும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புருக்லின் ஹாஸ்பிட்டலிருந்து படுத்துக்கிட்டே வெற்றி பெற்ற அந்த ஆண்டிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பூத்தில் 1 ஓட்டு 2 ஓட்டு வந்திருக்கு சார். இந்த கொடுமை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் பொதுக்குழு கையில் இருக்குது, எல்லாமே ஒற்றுமையாக இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட இருக்காங்க, எல்லாம் நடக்குது. இதுவும் ஒற்றுமையாக தான் இருக்குது. ஆக இப்போ என்னென்னா 1% ஜாஸ்தி வாங்கிட்டேன்றாரு. இந்த காது குத்துற வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம் பழனிசாமி, உனக்கு புரியலன்னா தெரிஞ்சுக்கோ, இல்லை யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கோ. சார், போன நாடாளுமன்றத்தில் நீங்கள் நல்லா கவனிங்க, 20 இடங்களில் நின்னது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 20 இடங்களில் தான் நின்றுச்சு. அப்போ 19% வாக்குகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, 20 சொச்சம் வாங்கிட்டோம் நாங்கள், 20.76 ஏதோ சொல்லிட்டு இருக்கார் மேடையில், அதில் வாங்கிட்டோம் அப்படிங்கிறாரு. இப்போ எத்தனை இடத்துல நின்னீங்க? 34 இடத்துல நின்னீங்க. அப்போ 34 இடத்துல நிற்கிற நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 20 சொச்சம், 1% ஜாஸ்தினா அப்போ நின்னது எவ்வளோ? 20 இடம். வாங்கினது எவ்வளோ? நீட்டாக 19. அப்போ 1% ஜாஸ்தி வாங்கினா இந்த கால்குலேஷன் படி ஒவ்வொரு பர்சன்ட்டும் ஜாஸ்தி வாங்கியிருக்கணும். அப்படின்னா 34% வாங்கியிருக்கணும். எவ்வளோ ஏமாற்றி தொண்டர்கள் மக்கள் மத்தியில் போய் நின்றுட்டு நீ சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை, உன்னை சேர்த்துக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஆகவே நீங்கள் இப்படி பேசும்போது திரும்பி அப்படி தான் பேச வேண்டியிருக்கும். ஆகவே ஏதோ நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரியும் சிபி சிற்றரசு மாதிரியும் மேடையில் ஏறி இந்த தடவை தான் ஒழுங்காக பேசியிருக்கார். தமிழே தத்தளிக்கும், நல்ல காலம் அவர் ஒழுங்காக பேசியிருக்காரு. ஆகவே பழனிசாமி, நீங்கள் சேர்த்துக்கணும் இல்லைங்கிறத முடிவு பண்ண வேண்டியது வழக்கு மன்றம். அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை என்பதை மிக தெளிவாக இதை தான் சொல்லணுன்னு இருந்தேன் நான். ஆகவே ஒரு கட்சியை நடத்த முடியல சார். 12 இடத்துல நல்லா கவனிங்க, 12 இடத்துல 3வது இடம், ஒரு இடத்துல 4வது இடம், 7 இடத்துல டெபாசிட் போகுது. அண்ணாமலை இந்த கட்சியை கிண்டல் பண்ணுற அளவுக்கு கீழே போயிடுச்சு. ஆனால் பொதுக்குழு இருக்குது, ஒற்றுமையாக இருக்கும், எல்லோரும் எங்ககிட்ட இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. என்ன வெங்காயம் இருந்து என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இந்த நீ ஒற்றுமையாக இருக்கிறது முக்கியம் இல்லை, வாக்குகள் வேண்டும், தொண்டர்கள் செல்வாக்கு வேணும், மக்கள் உன்னை ஏற்றுக்கணும், இத்தனையும் இருக்குது. ஆகவே நான் சேர்த்துக்க மாட்டேன்ற அகம்பாவம், அக்கிரமமான பேச்சு இதெல்லாம் எடுபடாதுன்றதுக்கு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது வேறு ப்ரெஸ்ஸுக்காரங்களுக்கு வேறு இது கடைசியாக சொல்கிறது. நீ கடைசியாக சொல்லாமல் போ, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் உண்மை. உங்கள்கிட்ட இருக்க ஒற்றுமையும் உங்கள்கிட்ட இருக்க அந்த பொதுக்குழுவும் வேலைக்கே ஆகாது ராஜா. ஆகவே இது பயன் தராது என்பதைத்தான் மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறேன். பார்ப்போம் அது ஒற்றுமை ஏற்படுதா இல்லையான்னு. ஆனால் ஒன்று சார், 2026 முடியும் போது அங்கே 26 சீட்டு வருமானு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதால அந்த நிலை ஏற்படுமே. ஆனால் ரோடு விட்டு
துரத்தி அடிக்க போகிறான் தொண்டர்கள். அது யார் யார் அதில் இன்வால்வ்டோ எனக்கு கவலையே இல்லை. அதை பற்றி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் அதே கதி தான். இனி தொண்டர்கள் பொறுமையாக இருக்க மாட்டாங்க, அடி தான் வாங்க போகிறீங்க, வேறு வழியே கிடையாது. பழனிசாமி முதல் அடி தொண்டர்கள்ட்ட உங்கள்கிட்ட இருந்தால் வரும், துரத்தி அடிப்பான். அதுக்கு நீ தயாராகிடு. இன்னொன்று ரொம்ப வேதனையாக சொல்லிக்கிறேன், இதில் இந்த பாட்டு அடுத்த பாட்டு நாங்கள் எடுத்த முயற்சியில் சின்னம்மா என்கின்ற சசிகலா, நான் ரொம்ப பெரிய மரியாதையும் அவங்கள சரண்டர் பண்ண காலத்துலேருந்து கூட இருந்தவன். எப்போ பாரு சேர்த்து வைக்கிறேன், நான் சேர்த்து வைக்கிறேன், இதே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படம் 4-5 வருஷமாக. என்னைக்கு சேர்த்து வைக்கிறேன்? உங்கள்கிட்ட தானே இருந்தார் ஓபிஎஸ், கூப்பிடுங்க ஃபோன் பண்ணி, ஓபிஎஸ் வான்னு சொல்லி. முதல்ல இங்கே இருக்கவங்களெல்லாம் ஒருங்கிணைங்க, ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ஆள்கிட்ட ஃபைட் பண்ணுங்கள். எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. நான் சேர்த்து வைக்கிறேன் அவங்க வருவாங்கன்னா எப்படி வருவாங்க? சசிகலாவும் ஏமாற்றுகிறான், அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. நான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன், ஒரு நடவடிக்கை இல்லாமல். என்ன தொண்டர்கள் என்ன முட்டாள்களா சார் ஏமாத்துறது? அவர் அண்ணன் தியாகம் பண்ணுறேன்றார் ஓபிஎஸ் அண்ணன், நல்லது, நான் வேணான்னு சொல்ல. நேராக போங்க போயஸ் தோட்டத்தை நோக்கி, அம்மா ஒற்றுமை ஏற்படணும், வேறு வழி இல்லைன்னு போய் நில்லுங்க. எத்தனை காலமாக நின்றுருக்கீங்க, காலில் விழுந்திருக்கோம் அந்த அம்மாட்ட, அதெல்லாம் நினச்சி பாருங்கள். ஆகவே எல்லாம் இறங்கி வந்தால் தான் இது நடக்கும். ஆகவே பழனிசாமி திமிர் பேச்செல்லாம் வேண்டாம். முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு, நீ இல்லை, நீ சொல்லவே கூடாது. ப்ரெஸ்ஸுக்கு ஆர்டர் போடக்கூடாது, யாருக்கும் ஆர்டர் போடுறது தகுதியற்ற ஒரு நபர் நீங்கள் என்றதை மிக தெளிவாக நான் நீங்கள் பதிவு பண்ணுறேன். அவரோட என்னோட தலைமை ஏற்றுனா அவர் ஒன்று சேர்க்கணும்னா அது ஏற்றுக்கிறதுனால ஏன்னா ஒன்று பண்ணணும் இறைவனும் ஒன்று பண்ணாலும் ஒன்று பண்ண முடியும். இப்போ அதிமுக மிகப்பெரிய பிரச்சனை தலைமை தானே, எல்லாருமே சசிகலா ஓபிஎஸ் அனைவரும் போட்டி போடுறது அந்த தலைமை தான். அப்புறம் ஈகேஎஸ் என்னோட தலைமை ஏற்ற அவங்க சேர்த்துருந்தா அவரோட தலைமை ஏற்ற அவருக்கு செயல்படுறது இல்லை. அதாவது இது ஒரு நல்ல அருமையான கொஸ்டின். யாருக்கு என்னன்றதை முடிவு பண்ணணும், எப்போ நண்பர் முடிவு பண்ண முடியும்? எல்லாரும் உட்காந்து பேசும்போது தான் முடிவு பண்ண முடியும். இன்னைக்கு தேர்தலில் நிற்க போகிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது, திருமதி சசிகலாங்கிற சின்னம்மா. ஆகவே ஓபிஎஸ் அண்ணன் அவர் எந்த தியாகமும் செய்ய தயார்ன்றாரு. எல்லாரும் உட்காந்து பேசும்போது ஐயா பழனிசாமி நீயே இருந்துட்டு போ அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உட்காந்து பேசவே தயாராக இல்லையா சார்? எடுத்தானா நான் ஒன்றும் சேர்த்துக்க மாட்டேன். யார் அப்பா வீட்டு சொத்து இது? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜானகி அம்மாவும் கொடுத்த ஆபீஸ், அங்கே தான் உட்காந்துருக்கீங்க. யாருடைய சொத்து இது? இந்த கழகம் எப்படியெல்லாம் தலைவர் இன்னுயிரை நீத்த அம்மா இருக்கட்டும், தலைவர் இருக்கட்டும், பரிணாம வளர்ச்சிகளை வெற்றிகளை குவித்து இந்த கட்சியை காப்பாற்றின கட்சி சார் இது. எத்தனை தொண்டர்கள் உயிர் போயிருக்கும். பூலாவாரி சுகுமாரன், வீரபாண்டி ஆறுமுகன், சொல்லுங்க பார்ப்போம். எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தி வளர்த்த கட்சி இன்றைக்கி அனாதையாக ரோட்டில் நிற்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு யாரும் சேர்க்க முடியாது, ஒன்றும் கிழிக்க முடியாது. நீ இது கட்சி ஒன்றாகிற வரைக்கும் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே தான் அப்புறம் முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். எஃப்ஐஆர் நேற்று போடப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் முதல்வராக மதிக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் 3.5 வருடம் கழித்து அவருடைய அரசு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. வைத்தியலிங்கம் மேலே, வேலுமணி மேலே போட்டிருக்கு. நான் அதுக்கு குறுக்க வரவே இல்லை. ஏன்னா என்னுடைய அம்மா சொன்னதை மாத்திரமே நான் பார்க்கிறேன். வெரி கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகள் எது சுமர்த்தப்பட்டாலும், ஊழலாக இருந்தாலும் சந்திக்க வேண்டும், நிரபராதி என்பதை சொல்ல வேண்டும். நீதிபதி குன்கா கொடுத்த தீர்ப்புக்கு பின்னாடி குமாரசாமி நீதிபதி கொடுத்த அக்யூட்டில் வாங்கி கொடுக்குற வரைக்கும் அவங்க ஓயவே இல்லை, நாங்களும் ஓயவே இல்லை. இது நடந்தது. அன்றைக்கி அசம்பிளியில் நினச்சிருந்த எஸ்ஆர்பி சொன்ன அன்றைக்கி வாபஸ் வாங்கியிருக்கலாம், அம்மா வழக்கை வாபஸ் பெறவில்லை. ஆகவே யார் மீது லஞ்ச குற்றச்சாட்டு வருகிறதோ, டிவிஎஸ்சி யார் மேலே எஃப்ஐஆர் போடுதோ அது அவங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ணன் ஓபிஎஸ்ஸே தான் சொல்லியிருக்காங்க. ஆகவே அதை ப்ரூவ் பண்ணி நிரபராதின்னு நிரூபிக்க வேண்டும். ஆனால் எனது பணிவான வேண்டுகோள் இந்த அரசிற்கு, இந்த 2 எஃப்ஐஆரோடு நிறுத்திடாதீங்க. ஏகப்பட்ட எஃப்ஐஆர் போட வேண்டியிருக்கு. எனக்கு இருக்க ஒரு பெரிய அதிகாரி சொல்கிறார் டிவிஎஸ்சியிலேருந்து, தினம் நேரமே இல்லை சார், கொண்டு போய் எல்லாத்தையும் லைனாக நிறுத்தணும். சொல்ல சொன்னால் கவர்மெண்ட்டை சொல்ல சொல்லுங்கள் போதும், டெய்லி கொண்டு போய் நாங்கள் கோர்ட்டில் நிறுத்துகிறோம். அத்தனை வழக்குகள் பெண்டிங் இருக்கு. அத்தனை வழக்குகளையும் நிலுவையில் வச்சுட்டு 2 எஃப்ஐஆர் போயிருக்கு. ரைட், ஓகே. 3 வருஷம் கழிச்சு அதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள். 96 நினைவுபடுத்துகிறேன். 96ஆம் ஆண்டு மேலே பூஜை பண்ணிட்டு இருந்த அம்மாவை கீழே இறக்கி ஒரு பழைய வேனை நிறுத்தி அந்த வேனில் ஏற்றி அங்கேருந்து கொண்டு போய் அதுக்கு பின்னாடி அந்த மேஜிஸ்ட்ரேட்டை வீட்டில் கொண்டு போய் நிறுத்துகிறோன்னு சொல்லி லிஃப்ட்டை ஆஃப் பண்ணி அந்த லிஃப்ட்டு நடக்க முடியாமல் நடந்து வேர்த்து ஒழுவி மேலே வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் சரண்டர் பண்ண வச்சிங்க. நான் இல்லைன்னு சொல்கிறேன், நடந்துச்சு, விடுங்கப்பா, நடந்த கதை வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா,
அனைத்து அமைச்சர்களும் அன்றைக்கு இருந்த சிவப்பா நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டார்கள். மறந்துடாது. 96 நடந்ததா இல்லையா? ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்களா இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம்? இப்போ மாத்திரம் 3 வருஷம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. திமுகவே கேட்குது. பழனிசாமி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை போட்டு தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மேலே கொடநாடு கேஸில் ஓப்பனாக அந்த அக்யூஸ்ட் கொடுத்ததில் காமன் ஆர்டரில் 17 பேர் மீது விசாரணை நடத்தப்பட்டது. ஒரு ஆள் மேலே நடத்தப்படல. முதல்வருக்கு நான் மீடியா மூலமாக தெரிவிக்கிறேன், அந்த ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஏன் சொல்லுங்க? 1000 கோடி போச்சு. தீநகரில் வெள்ளமாக போகுது. 700 சொச்சம் கிலோமீட்டர் அப்படியே கால்வாய் தண்ணி கீழே போயிட்டுன்னு கதை விட்டார் பழனிசாமி. அது மேலே கமிஷன் போட்டிங்களே, கமிஷன் ரிப்போர்ட் கைக்கு வந்துருச்சே, அது மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கல? ஆறுமுகசாமி கமிஷன் முடிஞ்சு ரிப்போர்ட் போச்சே, ஏன் அது மேலே ஆக்ஷன் எடுக்கல? சொல்லுங்க. ஆகவே எஃப்ஐஆர்கள் நிறுத்தப்பட மாட்டாது என்பதில் ஊர்ஜிதமாக இருக்கணும். நீங்கள் 2 எஃப்ஐஆரை போட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்புறம் இது ட்ராமான்னு தெரியுது. அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார். மதங்களுக்கு இடையேயான சண்டை இப்போதான் மதசார்பை வந்தது. பாரதம் தர்மத்தின் அடிப்படையில் இயங்குவதால் மதசார்பின்மை தேவையில்லை. எமர்ஜென்சி காலத்தில் மதசார்பு என்று மத்திய அரசியலுக்கு ஆக்கப்பட்டது ஆளுநர். சார் ரொம்ப அயோக்கியத்தனமானது. இங்கே மத சார்புள்ள எதற்கும் இங்கே இடம் இல்லை. திருப்பி இந்த சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் கவர்னர் கவர்மெண்ட் சண்டை. நான் என்ன சொல்கிறேன், மத சார்புள்ள கட்சி எதுன்றதை எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ரிசல்ட்டும் கொடுத்தாச்சு. தமிழக மக்கள் 40 இடத்துலையும் தோற்றும் போயிட்டாங்க. ஆகவே இங்கே அந்த வேலைக்கெல்லாம் இடமில்லை சார். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி வர்றதெல்லாம் கஷ்டம் ஆகாது. இப்போ ஏடிஎம்கே பொசிஷன் என்னன்னு கேட்டால் ரொம்ப லோ லெவலில் வந்து நிற்கிறோம் 20%. அடுத்து விஜய் உள்ளே வந்தால் என்ன ஆகும்? நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. அவர் போகலாம், ஒரு 10-15% வரைக்கும் ஓட்டு வாங்கி போகலாம். அவர் தலைவர் மாதிரி ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காரு, இதை நடக்கலாம். அப்போ ஏடிஎம்கே வாக்கு வங்கி தான் இங்கே சரியும். ஆகவே பிஜேபியை முன்னாடி நிறுத்தினீங்கன்னா எந்த காலத்திலும் எந்த கட்சியும் இங்கே வெற்றி பெறுவதற்கு ரொம்ப கஷ்டம். தவறு. நான் அதில் வந்து சொல்லவே இல்லையே. ஓபிஎஸ் பிஜேபியுடன் போவது முற்றிலுமாக 100% தவறு. அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. யார் யார் நாங்கள் வந்து சார் நமக்கு கட்சி ஏடிஎம்கே சார். இப்போ அன்பு நண்பர் அவர் என்ன சொல்கிறார், அண்ணாமலை, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் முதலமைச்சராக இருப்போம், பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும்னு சொல்லி ஓபிஎஸை பக்கத்தில் வச்சுட்டு சொல்கிறார் அவர். அதை கேட்டுட்டு இருக்கிறது அவர் தவறு இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். இதுக்காக நம்மளை வளர்த்து ஆளாக்குனாங்க அம்மா. பள்ளி கல்வி வந்து ஒரு அம்மாவோட மறைவு புரியல. அதுவும் அமைச்சரோட தொகுதியில் அங்கன்வாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை நடக்கக்கூடிய பள்ளி வந்து ஒரே அதே மாதிரி அதே இடத்துல தான் அங்கன்வாடி படிக்கிறாங்க. பக்கத்தில் அதுவும் பக்கத்தில் புத்தகங்களால் ரொம்ப எப்படி பார்க்குறீங்கன்னா சுகாதார கேடு பட்டு நீங்கள் வந்து ஐ திங்க் இந்த 23 கோடி ஏதோ ஒதுக்கியிருக்காரு இப்போ முதலமைச்சர் அம்மா உணவகத்துக்காக. நான் பாராட்டு கூட தெரிவித்தேன். அப்படி சுகாதார கேடாக இருக்கிற இடத்துல அது அமையுமேயானால் அது முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆகவே அம்மா உணவகம் என்பது உலகம் போற்றுகின்ற ஒரு பாராட்டுகின்ற ஒரு திட்டம். அதில் போய் ஏதாவது இது மாதிரி விவகாரங்கள் நடப்பது சரியில்லை. அதை கண்டிக்கணும். அந்த மாற்று கருத்தே கிடையாது. விஜய் வந்து அரசியல் போனாரு. 2024 அவர் வந்து பணமாக போகிறது வந்து கஷ்டமாக இருக்குது. இன்கேஸ் அவர் வந்து உங்களை வந்து கூட்டணிக்கு அழைத்தாரோ இல்லை அவர் கூட்டணி சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதோ அரசியல் எதுவுமே நடக்கலாம். அரசியல் எதுவும் நடக்கலாம். ஆனால் இந்த பேட்டியை நீங்கள் கேட்குற கேள்வியை விஜய் பார்த்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. யூ மீன் ஏடிஎம்கேன்றீங்க. இந்த நிலைமையில் இருக்க ஏடிஎம்கேயோட விஜய் வந்தார்னா விஜயும் சேர்ந்து காலியாக போயிடுவார். ஆகவே இதை கேட்டார்னாவே இவர் கட்சி ஆரம்பிக்கிறதே வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு ஓடிடுவார். பழனிசாமி பின்னாடியெல்லாம் இவர் தலைமையில் இருக்க அதிமுகவுக்கு விஜயெல்லாம் வரமாட்டார், கவலையப்படாதீங்க. அவர் எதையோ நோக்கி போகிறார் சார். தலைவர் மாதிரி. தலைவர் 72 கட்சி, 73 திண்டுக்கல், பாண்டிச்சேரியில், புதுச்சேரியில் ஆட்சி, 72 77 போராடி 77 ஆட்சியை பிடிச்சிட்டாரு கட்சி ஆரம்பித்து. இதெல்லாம் வரலாறு தலைவருக்கு. அதை திரும்பி உருவாக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஏடிஎம்கே அது இதுக்கெல்லாம் விஜய் வந்தால் காண போயிடுவார்.
அவருடைய பாலிசியில் அவர் தனியாக நின்னா தான் ஏதாவது பண்ண முடியும். பழனிசாமியை நம்பி போனார்னா பழனிசாமிக்கு ஏற்பட்ட கெதி தான் ஏற்படும். அப்புறம் பூத்துக்கு 1 ஓட்டு 2 ஓட்டு வரலாம்.